ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்மணி மனசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதோ பார்க்க ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து போகலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அதனால் வந்து கண்மணி வந்து எதிர்பார்க்கலாம் வந்து போகணுன்ட்டு வந்து. ஆனால் வந்து நம்ம அன்பு வந்து நினைப்பாங்க, சரி இவள் நம்ம கூட வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன செய்ய வேலையாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, சரி இவளையும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து கார்த்தியும் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் செல்லம் நீ முயல் அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கார்த்தி அவங்க ஒய்ஃப் வந்து குளிச்சிட்டாங்க. சரி வந்து டவல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் செல்லக்குட்டியில் டவல் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி மனசை வந்து கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி வந்து நம்ம அன்பு வந்து கிளம்பிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொற்று வந்து கையாலேயே வந்து பின்னி வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. பரவாயில்ல கண்மணி, நான் கூட மறந்து போயிட்டு இந்த சொற்றை எடுக்கணும்னு இன்னும் கரெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன், சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நானே என் கையால் வந்து பின்னுனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீயே பின்னுதா, சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக பின்னிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்புன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லக்கேஜில் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அன்பு வந்து சொல்கிறாங்க, என்னங்க இன்னொரு சூட் கேஸ் செட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு சூட் கேஸ் செட்டு வரும். கண்மணி வந்து கேட்குறாங்க, என்னோட ட்ரெஸ் வச்சா எப்படி ஒன்னொரு ட்ரெஸ்ஸும் வைக்கணும்ல, எதுக்காக என்னோட சூட் கேஸ் வந்து பார்த்ததில்ல, அதனால தான் இன்னொரு சூட் கேஸ் செட் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நானும் வரேனாக்கும், நீங்கள் தான் ஒரு வேலையாக போகிறீங்களா, அப்புறம் எப்படி என்னையை கூப்பிட்டு போவீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலாம் அப்படின்னு வந்து நமக்கு அன்பு சொல்லுவாங்க. சரி பார்த்தீங்கன்னா கண்மணி கிள்ளி விடுங்க, நிஜமாக போயான்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லுவோம். சரி வந்து ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க கண்மணி. பரவாயில்லையே நம்மளும் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, போய்ட்டு அந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம என்னோட சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.